இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. மத்தேயு 6:20. 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் புரூசியா என்னும் தேசத்தை ஆண்ட 3ஆம் ஃபிரெட்ரிக் வில்லியம் என்னும் மன்னன் தன் நாட்டிற்கு சேமத்தை கொடுக்க விரும்பி எத்தனையோ முயற்சிகள் எடுத்தும் போர்கள் மற்றும் பஞ்சத்தின் விளைவாக ஒன்றுமே செய்ய முடியவில்லை. கடைசியில் அவர் தனது நாட்டின் பெண்களுக்கு ஒரு உருக்கமான கடிதம் எழுதி அதில் அவர்களிடம் இருந்த வெள்ளி பொன் நகைகளை அரசாங்கத்திற்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். அப்படி கொடுப்பவர்களுக்கு, நான் கொடுத்த பொன்னிற்கு பதிலாக இரும்பை பெற்றேன், 1813 என பொறிக்கப்பட்ட இரும்பில் செய்த ஒரு சிலுவையை கொடுத்தார். அதை அன்புடன் பெற்றுக்கொண்ட அந்த பெண்கள் பெருமையுடன் அதை அணிந்து கொண்டனர். அந்த நாட்களில் பொன் அணிவதை விட இந்த இரும்பு சிலுவை அணிவதே பெருமையாக எண்ணப்பட்டது. தங்களது நாட்டிற்காக தாங்கள் தியாகம் செய்தோம் என்ற பெருமையோடு அவர்கள் அதை அணிந்து கொண்டார்கள். ஆம், என கருமையானவர்களே, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை என்று இயேசு கிறிஸ்து கூறினார். நாம் கிறிஸ்துவுக்காக செய்யும் தியாகங்கள், கர்த்தருடைய பெயரால் செய்யும் தருமங்கள், அவருக்காக தியாகமாய் செய்யும் ஊழியங்கள், அவர் நிமித்தம் படும் பாடுகள் என்று சிறு சிறு காரியங்களுக்கு தக்க பலன் உண்டு. சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தர் வரும்போது அவைகளுக்கு பலனை கொண்டு வருவார். அவைகள் பரலோகத்தில் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் என்று மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் இந்த வாக்கியங்களை இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார். ஆனால் அந்த பணக்கார வாலிபன் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைப்பதை விட பூலோகத்தில் சேர்த்து வைப்பதையே பெரிதாக எண்ணினான். உலக பொக்கிஷமே அவனுக்கு பெரிதாக தோன்றிற்று. ஆம் பிரியமானவர்களே, அநேகருக்கு பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பதை விட பூலோகத்தில் சேர்த்து வைப்பதே பெரிய காரியமாக படுகிறது. அதற்காக அவர்கள் இரவும் பகலும் பாடுபட்டு சேர்த்து வைக்கின்றனர். பிற்காலத்திற்காக நாம் சேர்த்து வைப்பது தவறு இல்லை, ஆனால் அதுவே முக்கிய நோக்கமாக நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை நாம் சரியாய் செய்ய வேண்டும். அதுவே நமக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிறீங்க அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, உண்மையே எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர, அப்பா ஸ்தோத்திர, பலியாக ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா நாங்களுக்கு கூட ஆண்டவரே உமக்காக இதையாகிலும் ஆண்டவரே தியாகமாய் செய்வதற்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட மனாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா பக்குவத்தை எங்களுக்கு கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே பரலோகத்தில் எங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கக்கூடிய கிருபைகளை என் தேவனில் எங்களுக்கு கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.